பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு ஒரு பிரபலமான ஹதீஸ், நம்ம அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஹதீஸ், ஆனா நம்மளால செயல்படுத்த முடியாத ஒரு ஹதீஸ். ஆண்களும் சரி பெண்களும் சரி இப்போ வரைக்கும் அந்த ஹதீஸை வந்து ரொம்ப கம்மியான மக்கள் தான் அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து அதை வந்து செயல்படுத்த முடியாத ஒரு நிலையில வந்து இருந்துட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு நியத் பண்ணுவோம், இந்த ஹதீஸை இப்போ நம்ம கேட்போம், இந்த ஹதீஸை இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்நாள்ல கடைபிடிக்கிறதுக்கு முழு முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புறம் பேசுவது விபச்சாரத்தை விட பெரிய பாவமாகும். விபச்சாரம் ரொம்ப பெரிய பாவம், ஆனா விபச்சாரத்தை விட பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, புறம் பேசுறது, மற்றவங்களை பத்தி புறம் பேசுறது, கோல் சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் அதை விட பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்ல ஏன் விபச்சாரத்தை விட ரொம்ப பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, ஒருத்தன் விபச்சாரம் செய்யறான்னா அவன் தனிப்பட்ட அவனுடைய பலகீனத்தின் அடிப்படையில் அவன் செய்யறான், அல்லாஹின் இடத்துல மன்னிப்பு கேட்கிறான், அல்லாஹ் நான்னா அவனை மன்னிச்சிருவான், நான்னா மன்னிச்சிருவான். ஆனால் யாரை பற்றி நீங்கள் புறம் பேசினீர்களோ அந்த கேட்கிறான், யாரெல்லாம் ஒரு சகோதரனுடைய தவற வந்து அவன் இல்லாதப்போ அவன்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த தான் நான் பேசுறான், அவன் இல்லாத விஷயத்த நாங்க பேசலையே, இருக்கிற விஷயத்த தான் நான் பேசுறோம் அப்படின்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்கிட்ட இருக்கிற விஷயத்த நீங்க பேசுறதுதான் புறம், இல்லாததை நீங்க பேசினா அதை விட பெரிய பாவம் அவதூறு சொல்லிட்டீங்க. அவனுக்கு அவதூறு சொன்ன பாவம் இதை விட ரொம்ப பெரிய பாவம். ஆக புறம் என்பது ரொம்ப பெரிய மிகப்பெரிய ஒரு தீய செயல். இன்னைக்கு ரொம்ப கேஷுவலா இருக்கு. அதுவும் குறிப்பா நம்ம ஒருத்தர் தனியா சந்திக்கும் போது மூணாவது நபரை, இல்லாத ஒரு நபரை பத்தி அவர் மனசு புண்படுற மாதிரி சில விஷயங்களை நம்ம பேசுவோம். அவர் நேர்ல இருந்தா அதை பேச மாட்டோம். அப்போ பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அவர் இல்லாதப்பவும் பேசக்கூடாது. நேர்ல இருக்கும் போது பேசக்கூடாத ஒரு விஷயங்களை அவர் இல்லாதப்போ அவருடைய திரைமறைவுல ஒரு காலம் பேசக்கூடாது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஆக இந்த புறம் பேசுறதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டாலே மோஸ்ட்லி சொர்க்கத்துக்கு போறது ரொம்ப லேசாயிடும். ரொம்ப ஈஸியான ஒரு டூல் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நாக்கை இழுத்து காமிச்சு சொன்னாங்க, அநேக நபர் இந்த உறுப்பினால் தான் நரகருக்கு செல்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாக்கை பிடிச்சி விட்டு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டினான், பேசினால், இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் பேசினால் நல்லதையே பேசுங்கள், இல்லை என்று சொன்னால் வாய் மூடி மௌனமாக இருங்கள். பேசினா நல்லதை பேசணும், இல்லாட்டி பேசாம இருக்கும். இதுதான் மூணாவது நபரை பத்தி நம்ம மெல்றது வந்து ரொம்ப பெரிய தப்பு. இதை விட கடினமா அல்லாஹ் தஆலா சூரா ஹுஜராத்ல சொல்லி காட்டணும். இறந்து விட்ட ஒரு உங்களுடைய சகோதரனுடைய இறைச்சியை நீங்கள் உண்ண விரும்புவீர்களா? சகோதரன், கூட பிறந்த சகோதரன் மௌத்தா இருக்கான், அவனுடைய கறியை நீங்க சாப்பிடுவீங்களா? வெறுப்புவீங்களா? இல்ல. இதே மாதிரிதான் நீங்க இல்லாத ஒரு நபரை பத்தி நீங்கள் புறம் பேசுவது என்பது இதை மாதிரி ஒரு செயல்தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ரொம்ப கடினமான ஒரு உதாரணத்தை வந்து அங்க சொல்லி காட்டினான். ஆக இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு புறம் கூறக்கூடிய இந்த மிகப்பெரிய பாவம், இதைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாசத்துல ட்ரைனிங் அப்படின்னு சொன்னார். யார் வந்து புறம் பேசுறதையும் பொய் சொல்றதையும் நிறுத்தலையோ அவங்க உண்ணாம இருக்கிறதும் பருகாம இருக்கிறதும் அல்லாஹ்வுக்கு தேவையே கிடையாது. நான் நோன்பு இருக்கிறேன் ஆனா மற்றவங்களை பத்தி புறம் பேசுறேன் அப்படின்னா அந்த நோன்புக்கு வேலையே கிடையாது. அல்லாஹ்கிட்ட அது அங்கீகரிக்கப்படாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான செயல்களில் இருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நாம் நடைமுறைப்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் நாளை அல்லாஹ்விடத்தில் நற்கூலி பெற்றவர்களுடைய பட்டியலில் சேர்ந்து சோனத்திற்கு செல்வோமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.